அது பல்வேறு வகைகளில் சிதைந்தும் புதைந்தும் இன்றைய வருத்தமான நிலையை அடைந்தது என்று பாவாணர் அழகாக குறிப்பிடுகிறார். இன்றைக்கு தந்தை என்பதையும் தாய் என்பதையும் கூட சொல்லுவதற்கு சிரமப்படுகிற ஒரு நேரம். இன்று பார்த்தால் லவ் என்கிறோம், லைஃப் என்கிறோம், வைஃப் என்கிறோம். இதைத்தான் உணர்ச்சி கவிஞன் காசிவானந்தன் அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார். வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, சுண்டல்காரன் கேட்டான் கூட்டம் என்ன லேட்டா, தொலையாத நம் தமிழ் இப்படி கேட்டா, தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, பாட்டனின் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டில் என்ன லிப்ஸ்டிக்கா, வீட்டினில் பெண்களில் தலையில் ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் நம்முடைய அப்பனா, தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா. நண்பர்களே, என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செய்தார்கள். எடுத்தார்கள் 1, 2, 10, 100ஆக. ஒன்றேனும் தமிழர் நடைமுறை பாவனைகள் உள்ளதுவாய் அமைக்கவில்லை, உயிர் உள்ளதில்லை. ஒன்றேனும் தமிழ் அருமை உணர்த்துவதாய் இல்லை, ஒன்றேனும் உயர் நோக்கம் அமைந்ததுவாய் இல்லை, ஒன்றேனும் உயர் நடிகர் வாய்ந்ததுவாய் இல்லை, ஒன்றேனும் வீழ்ந்தவரை எழுப்புவதுவாய் இல்லை என்ற நறுக்குமிசை கவிஞன் பாவேந்தனின் வரிகளை இந்த அவையிலே பதிவு செய்து, கஜகஸ்தான் நாட்டு கவிஞன் ஒருவன் சொல்வான், ரசூல் கம்சத்தா என்பவன், நெஞ்சம் என் மொழிக்காகவே துடிக்கிறது, மற்ற மொழிகளிலும் தாழ்வாய் என் மொழியை சிலர் நினைக்கலாம், பொது மன்றங்களிலே அது பேசப்படாமல் போகலாம், ஆனால் எனக்கு உயர்ந்தது என் தாய்மொழிதான். என்னுடைய கஜகஸ்தான் நாட்டினுடைய மொழியான அவார் மொழி நாளை இறக்குமெனில் சாவு இன்றே என்னை சூடிக்கொள்ளட்டும் என்று ரசூல் கம்சத்தா சொல்றான். அதே நிலையில் தான் நாங்களும் இருக்கிறோம். ஆனால் இன்றைய நடைமுறை நிலையிலே, பயன்பாட்டு நிலையிலே, பெரும்பான்மை மக்களுடைய வாழ்க்கை முறையிலே தமிழ் என்பது வருந்துகிற நிலையில் இருக்கிறது என்பதை காலத்தின் அருமை கருதி அவசரமாய் பதிவு செய்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அழகிரியினுடைய அணியை வெற்றி சமவெளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கடுமையாக உழைத்து விவாதம் செய்திருக்கிறார். இப்பொழுது இருக்கிற சூழலில் அழகிரி அணிதான் வெற்றி பெறுமோ என்கிற அளவிற்கு அந்த அணி இப்பொழுது பலம் புரிந்து வருகிறது. ஒரு ஆய்வு சொற்பொழிவு மாதிரி தன்னுடைய சொற்பொழிவை அமைத்துக் கொண்டு இங்கே பேசினார். தமிழர்கள் உண்ணுகிற உணவுக்கு கூட தமிழில் பெயர் இல்லை. எப்படியெல்லாம் தமிழில் பெயர் வைத்தார்கள். உடுத்துகிற ஆடையிலே கூட தமிழ் பெயர் இல்லை. 2 புலவர்கள் ஆற்றின் படிக்கரையிலே நிற்கிறார்கள். கண்ணில்லாத புலவர்கள். அவர்கள் துணியை துவைக்கிற பொழுது உடுத்தி இருக்கின்ற ஆடை தண்ணீரில் போகிறது. அதை எப்படி பிடிக்க முடியும் அந்த ஆடையை என்று கண்ணில்லாத புலவர்களுக்கு தெரியவில்லை. கலிங்கம் போய்விட்டது. கலிங்கம்னா ஆடை. கலிங்கம் போய்விட்டது என்று கண்ணில்லாத 2 புலவர்களில் ஒரு புலவன் கதறுகிறான். உடனே ஒரு புலவன் சொல்லுகிறான், இக்கலிங்கம் போனால் என் சொக்கலிங்கம் உன்னை துணை என்று ஆடையை கூட கலிங்கம் என்று சொன்ன எங்கள் அருந்தமிழ்நாட்டில் ஆடையில் தமிழ் இல்லை, உண்ணும் அன்னத்தில் தமிழ் இல்லை, தொலைக்காட்சியில் தமிழ் இல்லை,